श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद गीता 12வது அத்தியாயம் 15வது श्लोकम्। यस्मान्नो द्विजते लोकः लोकान्नो द्विजते च यः हर्षामर्षभयोद्वेगैः हर्षामर्षभयोद्वेगैः मुक्तो यः स च मे प्रियः। பக்தி யோகம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 12வது அத்தியாயத்தில் பக்தியுடைய ஸ்வரூபம் எப்போ பக்தின்னு சொல்கிறோமோ அதில் ரெண்டு விஷயங்கள்னு புரிஞ்சுக்கணும். இல்லை பக்தினி பக்தாளுன்னு ரெண்டு விதமாக பார்க்கணும். பகவான் 5 படிகளாக விஷயம் சொல்லி கொடுத்தா கூட ஒன்று சாதாரண பக்தன், ரெண்டாவது ஞானி பக்தன் இல்லை பரபக்தன். சாதாரண பக்தன்னா என்ன அப்படின்னா லோகம் அவங்களுக்கு கம்யம் கோல் அண்ட் பகவான் சாதனம். அப்படின்னா பகவானை உபயோகப்படுத்திட்டு லோகத்தில் ஏதோ சாதிச்சுக்கணும்ன்றாங்க. அது சாதாரண பக்தி. பெரும்பாலும் லோகத்தில் பக்தி பக்தன்னு சொல்லிக்கிற எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க பெரும்பாலும். அதனால் பக்தனை இப்படி இருக்கிறான். ரெண்டாவது பக்தனை ஞானி பக்த பரபக்த. அவன் என்னன்னா அவனுக்கு லோகமெல்லாம் ஒரு சாதனம், வாழ்க்கையெல்லாம் ஒரு சாதனம். சாதிக்க வேண்டியது கோல் பகவான். அவ்வளோதான் வித்தியாசம். இது அவ்வளோதான் இல்லை, இதுலேயே எல்லாம் தலைகீழாயிடும். இப்போ அந்த ஞானி பக்தனுடைய விஷயங்களை பகவான் விவரிக்கும்போது அந்த ஞானி பக்த அப்படின்னா அவனுடைய காம்போசிஷன் என்ன, எதெல்லாம் இருந்தால் அவன் இப்படி ஞானி பக்தன்னு சொல்ல முடியும். எனக்கு பிடிச்ச சிறந்த அந்த பக்தன் எப்படி இருப்பான்னு சொன்னால் 13வது ஸ்லோகத்தில் நம்ம நிறைய அந்த பக்தனுடைய ஞானி பக்தனுடைய லட்சணங்கள்னு பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்திரக்கருண ஏவச்ச நிர்மமோ நிரஹங்கார சமதுக்க சுகக்ஷவி சந்துஷ்டம் சததம் யோகி யதாத்மா திருட நிச்சய மையர்ப்பித மனோபுத்தி யோ பக்த சமே பிரிய. இங்கே வரைக்கும் பகவான் ஒரு 12 லட்சணங்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு கடந்த வாரம் பார்த்த கடைசி ஸ்லோகம் யாருனால லோகத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குமோ, who is not, because of whom the world is not agitated, because of the world who is not getting agitated, அவனுதான் சிறந்த பக்தன் என்னார். அப்புறம் அடுத்த வரியிலோ இவன் இப்படிப்பட்ட காம்போசிஷன் எல்லாம் இருக்கிற இந்த பக்தனுடைய இப்போது மேலே 14வது ஸ்லோகம் வரைக்கும் சொன்ன விஷயங்கள்னு பார்த்தாங்கன்னா பக்தனுடைய காம்போசிஷன் இவனு தான் பக்தன் என்ன. அப்போது அந்த பக்தனது அது என்ன, உயிர் இருக்கிற வஸ்து தானே. சததம் யோகி அசையாமை கல் மாதிரி இருக்கிற அப்படிப்பட்ட வஸ்துவா, திருடமாக இருக்கிற வஸ்துவா.
சந்துஷ்டஹான்னா கல்லுக்கு என்ன ஆசை இருக்கும், என்ன எதுவுமே கேட்காது, எதுவுமே சொல்லாது. அப்படியா இந்த ஞானி? இல்லை இல்லை, இவன் உயிர் இருக்கிற சைத்தன்ய வஸ்துனால பாரு சுற்றி இருக்கிற பிராணிகள் லோகம் எல்லாத்து மேலே இவனுடைய எஃபெக்ட் அப்படி இருக்கும். லோகத்தினால இவனு தொந்தரவு பட மாட்டான், இவனால் லோகத்துக்கு தொந்தரவு இல்லை. அப்படி இருக்கிற அவன் இந்த 2வது வரி 15வது ஸ்லோகத்தில் 4 விஷயங்களிலிருந்து அவன் முக்தன் ஆயிடுவான். இப்போது முக்தன்னா யாரு? பக்தனுக்கு முக்தனுக்கு வித்தியாசம் இல்லை. ஆனால் எந்த மாதிரி பக்தனும் பராபக்தன் இல்லை, ஞானி பக்தனை பற்றி சொல்கிறோம். ஸோ அவனுக்கு முக்தனுக்கு வித்தியாசம் இல்லை. ஸோ அதுதான் முக்தி. என்ன அது முக்தி? எதில் இந்த முக்தி? முக்தி என்ன? விடுதலை. அதோடைய தொந்தரவு இவனுக்கு இல்லை. எதுன்னா ஹர்ஷ முதல் பார்த்தோம், எந்த எக்ஸைட்மெண்ட்டும் அவனுக்கு இருக்காது. என்னென்னவோ நடக்கட்டும் வாழ்க்கையிலோ, சிலதெல்லாம் ரொம்ப எக்ஸைட் பண்ணுற மாதிரி சில சாதிப்புகள் எல்லாம் நடக்கலாம். அப்படி த்ரில் ஆகிட்டே எதுக்குமே அவனை ஹர்ஷம், ஓகே, அப்படியே ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆக மாட்டான். ஹர்ஷம் இந்த ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகும்போது மனுஷனு அப்போ கூட அவனுக்கு அப்புறம் உடனே துக்கம் வரும். இல்லைன்னா உடனே அந்த சரீரத்தில் சில மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு இமோஷ்னலாக ஆகிடுவான். ஹர்ஷா. அமர்ஷன்னா இவன் எதுக்கு கூட ரெசிஸ்ட் பண்ண மாட்டான், இன்டாலரண்ட்டாக இருக்க மாட்டான். இவனுக்கிட்ட நிறைய உரிமை இருக்கும், திதிக்ஷை இருக்கும், அந்த இரிட்டபிலிட்டி இல்லாமல் இருப்பான். அதனால் அமர்ஷ. அடுத்தது பயம். இதுதான் நம்ம பார்த்துட்ருக்கிறோம். கொஞ்சம் சொல்லியிருக்கேன். சாரீரிக பரமாக பார்த்தா சரீரத்துக்கு வர சில தொந்தரவுகள் இது எல்லாத்தினால பயம் இருக்கும். அப்போ அந்தந்த சமயத்துக்கு அந்தந்த சரீரத்துக்கு வர ஆபத்துகளோ அவசரங்களோ தீர்த்துக்கிறதுக்கு இருக்கும். ஆனால் இந்த ஞானி விஷயத்திலோ இதெல்லாமே எதுவுமே அவனுக்கு உண்மையாக உள்ள எமோஷ்னலாக அது போய் தொடாது. அப்படிப்பட்ட பயத்திலிருந்து முக்தனாயிடும். இங்கே பயம் பற்றி சொல்லும்போது அழகான ஒரு சுபாஷிதம் சொல்கிறார் பர்த்ருஹரி. பிரகலாதன் எப்படி நவவிதா பக்தின்னு சொன்னாரோ, இங்கே நவவிதா பயம் ஒரு ஸ்லோகத்தில், இது பல வாட்டி நான் அப்பப்போ சொன்னதா சத்சங்கத்தில், இதான் இங்கே சந்தர்ப்பம் வந்ததுனால ஞாபகப்படுத்துகிறோம். என்ன சொல்கிறார் முதல்லன்னா, போகே ரோக பயம். போகம் பண்ண ரோகம் வருமோ అని பயம் இருக்கும். என்ஜாய்மெண்ட் பண்ணும்போதோ எந்த லோக விஷயங்களாவது ஏதாவது கூட ஒருவேளை டூ மச்சாக பண்ணுறானோ அப்புறம் பயம் இருந்துகிட்டே இருக்கும். ரோகம் வருமனே பயம் இருக்கும் போகம் செய்யும்போது. போகம் என்ஜாய் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு பக்கம் ஆனந்தம் இஸ் ரெலிஷிங், பட் ஸ்டில் மனசுக்குள்ளே பார்த்தோம்னா பயம் இருக்கும். ஸோ போகே ரோக பயம், குலே க்ஷுதி பயம். ஒரு நல்ல குலத்தில் பிறந்தோம், அப்படிப்பட்ட ஒரு வம்சத்தில் பிறந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த குலத்தில் நமக்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைகளோ இல்லை நம்மளே ஏதாவது காரணத்தினால் எதுக்காவது பானிசாய், இல்லை நம்ம வளர்ந்த மாதிரி நம்ம இருக்கிற மாதிரி இல்லாமல் நம்ம குழந்தைகள் வேறே பத்தத்தில் போகிறாங்கன்னா இந்த குலத்தில் இவனு அது அனுசரிக்காமே செய்யாமே அப்படி நம்ம குலத்தை பற்றி இருக்கிற நம்முடைய பெருமை அதெல்லாமே சம்பிரதாயம் ஆச்சாரம் சம்ஸ்கிருதி இதெல்லாம் அதில் உளுந்து போகிறானோமோ நான் சொல்லி பயம் இருக்கேன். குலே க்ஷுதி பயம். வித்தேர்னுபாலா பயம். பணம் நிறைய இருக்கிற இன்கம் டேக்ஸோடைய பயம். இன்கம் டேக்ஸோ சொந்தவங்களோ பந்தங்களோ எல்லாரும் கூட இந்த பணத்துக்காக கண்ணு போட்டிருப்பான் பணத்து மேலே. அதனால் வித்தம் நிறைய சேர்க்க
அதனால் பயம் இருக்கும், நுபாலா பயம். ஓகே, நிம்மதியாக தூங்க முடியாது. இங்கே வித்தம்னு சொன்னால் ஒரு பணம் கரன்சி மட்டும் இல்லைங்க, நிறைய தங்கம் சேர்த்து வச்சுக்கிட்டானோ, நிறைய நமக்கு பெரிய பெரிய பங்களோஸு ப்ராப்பர்ட்டிஸை சேர்த்து வச்சா கூட இதெல்லாம் யாராவது என்ன பண்ணுவாங்களோ இப்படிவான்னு சொல்லிட்டு எப்படி மெயின்டைன் பண்ணுறது, டேக்ஸு கட்டுறது, அதை கட்டுறதுன்னு பயம். மானே தைன்ய பயம், ரொம்ப மானங்களோட வாழ்ந்துட்டுருக்கிற அவனுக்கு சமுதாயத்தில் நல்ல ஒரு இருக்கு, அவருக்கு சன்மானம் எல்லாம் இருக்கு. அப்புறம் அப்படிப்பட்ட பேரு புகழ் இருக்கிறவனும் நானும், எங்கள் தாத்தா எப்படி, எங்கள் அப்பா எப்படி, நாங்கள் இந்த ஊரில் எத்தனை வருஷமாக வாழணும், இப்படி இருக்கும்போது அப்புறம் இந்த பேரு புகழ் அது என்னை மானம் போயிடுது. ஏதாவது ஆயிடுச்சுங்க, குழந்தைகளே ஏதோ தப்பு வழியில் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இவனுக்கு அப்புறம் எந்த பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு எந்த சமுதாயத்தில் போய் தலை தூக்கி நடக்கிறதுக்கு பயப்படுவான். மானே தைன்ய பயம். அதே மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது, இப்போ கூட பார்த்தோம்னா. ஏன்னா தாங்க முடியாது, இப்படி இருந்து இப்படி ஆகி அப்படி ஆயிடுத்தே அனே மானே, இந்த மானம் போச்சன். அதனால் தலை தூக்கி நான் போக முடியல தைரியமாக. பலே ரிபு பயம். சரி, நான் பலமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எப்பவுமே கூட அடுத்த கட்சி. இங்கே பலம்னா இப்போது நம்ம தெருவிலோ, நம்ம வீட்டிலோ, நம்ம ஊரில், நம்ம ஆஃபீஸிலோ நம்ம தெம்போடு இருக்கிறோம். ஆனால் ரிபு பயம் எப்போ கூட சத்ருவுடைய பயம் இருந்துகிட்டே இருக்கும். பலம் இருக்கே, இந்தியாவுக்கு பலம் இருக்கே, ஆனால் சுற்றி இருக்கிற பல நாடுகளை பற்றி நம்ம சிந்திச்சுட்டே இருக்க வேண்டியிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய பலத்தினை வளர்த்துக்க வேண்டியதே இருக்கு. அப்போ பயமாக தான் இருக்கு. பலே ரிப்பு பயம். வேக்சின் போட்டு கூட கொரோனா வருதுன்னு சொன்னால் இம்யூனிட்டி இருக்கா இல்லையா நமக்கு யாருக்கு எப்படி தெரியும், எப்படி மெஷர் பண்ணுறது? எல்லாருக்கும் வருது, நல்லவங்களுக்கு வருது, கெட்டவங்களுக்கு வருது, எல்லாம் வருது. வேக்சின் ஒரு வாட்டி போட்டவங்களுக்கு வருது, 2 வாட்டி போட்டவங்களுக்கு வருது. நல்லா நிறைய பேர் தப்பிச்சுட்டு வெளியே வராங்க, ஆனால் சில பேருக்கு அது முடிய மாட்டேங்குது, அப்படியும் ஆகிறது. ஸோ பயம், ரிபு பயம். சத்ரு. ரூபே ஜராயா பயம். ரூபம், சரீரம் கொஞ்சம் அழகாக நல்லா ஃபெயிராக அப்படி இருக்கு, வயசில் இருக்கும்போது அப்படி இருக்கு, நடி வயசு வரைக்கும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஓல்டேஜ் வருது இல்லையா, வார்த்தக்கியம் வரும்போது பயமாக இருக்கு. ஐயோ முடியே நெறிஞ்சு போயிட்டுருக்கேன், பல்ல ஆடிட்டுருக்கேன், அப்புறம் ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி ஆகிறது. அதனால தான் அதுக்கப்புறம் பிரேக்கப்பு, மேக்கப்பு, பேட்சப் எல்லாம் பண்ணிக்கிறதுக்கு போகிறோம். ஒருத்தன் சொல்கிறேன், பவுடர் மூஞ்சிக்கு பூசுக்கிறோம் இல்லையா, பவுடரு நான் பூசுக்கலை, எல்லோரும் பூசுக்கிறேன். அந்த பவுடர் என்னன்னா which covers the in between the covers the space between the two lines அண்ணா. அப்படி என்ன அர்த்தம் என்னென்னா, ஏஜ்னு தெரிய வைக்காம ஸ்கின்னு மேலே வர அங்கே ஒரு லைன் இங்கே ஒரு லைனுக்கு நடுவில் தெரியாமல் கவர் பண்ணுறது தான் பவுடர். ஆமாம். ஸோ ரூபே ஜராயா பயம். வார்த்தக்கியம், வயசு ஆகிறதே, அப்புறம் மாறிடும் சரீரம் எல்லாம். அதை பற்றி சிந்தனை. அதுக்கு தான் இத்தனை பியூட்டி கிளினிக்ஸு, தே ஆர் த்ரைவிங் லைக் எனிதிங். சாஸ்திரே வாதி பயம். சாஸ்திரம் நிறைய, சாஸ்திரம்னா இங்கே அந்த காலத்தில் எது படித்தோமோ, நம்ம எது படித்தா என்ன செஞ்சு ஏதோ இருந்தால் கூட இப்போ வரவங்க எல்லோரும் இன்னும் நிறைய படிக்கிறாங்க. நானும் சும்மா அப்புறம்தான் கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டேன், ஆனால் இப்போ கம்ப்யூட்டர் படிச்சுட்டே வராங்க. அப்போது நம்ம வேலை செய்கிற இடத்துலோ, நம்ம தொழில் எல்லாத்திலோட காம்படிஷன். இங்கே சாஸ்திரே வாதி பயம்னா, சாஸ்திரம் நிறையா படித்த கூட இன்னும் எனக்கு கூட வாதிக்கிறவனும் இன்னும் நல்லா படித்தவனும் இன்னொருத்தர் வரான்னு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அந்த மாதிரி இப்போது இந்த காலத்தில் எடுத்துக்கணும்னா அவங்க தொழிலை, டாக்டர்ஸு புதுசாக வராங்க, ரிசர்ச் பண்ணி வராங்க, யங்ஸ்டர்ஸ் வருவாங்க. இப்படி இந்த லோகத்தில் அப்படி தான் புதுசு வராங்க, புதுசாக ஏதோ படிச்சுட்டு வராங்க. அவங்கள எல்லோரும் ஸ்மார்ட்டாக இருப்பாங்க.
உங்களுக்கு நமக்கு வயசாக ஆக இல்லை நம்ம அவ்வளோ படிக்கலை, நேச்சுரலி அந்த காம்படிஷன் இருந்துகிட்டே இருக்கும். பயம், கம்பேரிசன், காம்படிஷன் பயம், சாஸ்திரேவாதி பயம், குணே கல பயம். எனக்கிட்ட நல்ல குணங்கள் இருக்கேன்னா இந்த நல்ல குணங்களிலிருந்து நான் ஒருவேளை தவறு ஏதாவது தப்பு பழக்கம் எல்லாம் ஆயிட்டு போவானோ, இல்லை என்ன குழந்தைகளோ என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க சில பேருக்கு அந்த நல்ல குணங்கள் இல்லாமல் அவன் அவகுணங்கள் எல்லாம் அந்த மார்க்கத்தில் போவானோன்னு பயம், குணங்கள் இருந்தானோ. அப்புறம் காயே கிருதாந்தா பயம், இந்த சரீரம் வெற்றி கேட்டு இது பற்றி திங்க் பண்ணும்போதும் இதுக்கு வேண்டி இப்போ மேலே சொன்னதெல்லாம் அது இதுக்கு பற்றி தானே. ஆனால் இது மரண பயம். என்ன சொல்கிறாருன்னா கடைசியில் மரண பயம். காயே கிருதாந்தா, இது அந்தம் இருக்கு. அதனால தான் அந்தேஷ்டி அனுவாங்க. அந்த ஸ்மசானத்துக்கு பேர் அந்தேஷ்டி இடம். காயே கிருதாந்தா பயம். அதனால் 9 சொல்லிட்டாரு. சர்வே வஸ்து பயான்விதம் புவிருணாம். எல்லாமே இந்த லோகத்தில் மனுஷனுக்கு எல்லாமே பயம் உருவாக்குற வஸ்துகள் தான். சர்வே வஸ்து எல்லாமே பயம் உருவாக்குறது. அப்போ என்னதான் சுவாமி வழி, என்ன வழி, வேறு என்ன பண்ணுறதுன்னா, அதனால் வைராக்கியமேவா பயம். இந்த சுபாஷிதம் எழுதினது அவரும் வைராக்கிய சதகத்தில் எழுதினார். ஓகே, வைராக்கியம் பற்றி 100 ஸ்லோகங்கள், நீதி மோரல்ஸ் பற்றி நீதி சதகம், அப்படிப்பட்ட பர்தృஹரி ஸ்ருங்கார சதகம் கூட எழுதியிருக்காரு. அது வேண்டாம் நமக்கு. இப்போ வைராக்கியமேவ அபயம். உனக்கு பயம் இல்லாமன்னா நீ வைராக்கியத்தோடு இரு. ஏதுன்னு இந்த மெட்டீரியலிஸ்டிக் வியாபகாரிக பிரபஞ்சத்தில் காணப்படுற எதுலேயும் பற்று வச்சுக்காது, அது சத்தியம்னு நினச்சிக்காது, அது மேலே சாஞ்சிக்காது. இங்கே என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம அந்த லோக விஷயங்கள் மேலே ரொம்ப டிபெண்டாகி சாஞ்சிக்கிறோமா, இல்லைன்னா சும்மா பிடிச்சிக்கிறோமா? சும்மா பிடிச்சிக்கிறது வேறு, சாஞ்சிக்கிறது வேறு. சாஞ்சிருந்தோம்னா எப்போது விழுந்துருவோம். ஜஸ்ட் ஹோல்டு பண்ணோம், அது ஒழுங்காக இல்லை, வீக்காக இருக்குன்னு நான் விட்டுடுவேன். இது எப்படின்னு சொன்னால், உலகத்து மேலே ஜஸ்ட் we are holding it, பட் எனி டைம் நான் விட்டுடுவேன். அந்த சின்ன பறவை பார்த்தேன்னா, எந்த பறவை அது அந்த மரத்துடைய அந்த களை மேலே பிரான்ச்சு, மெலிசு பிரான்ச், அது காற்றுக்கு ரொம்ப ஆடிட்டு இருக்குமா, அது மேலே முனையில் நிற்கும். ஆனால் அதுக்கு தெரியும் இது காற்றுனாலேயோ எதுனாலேயோ எந்த காரணத்தினால காஞ்சி போயோ எப்போது டபக்குன்னு உடைஞ்சு போகலாம். ஆனால் உடைஞ்சு போனாலும் பரவாயில்ல, நான் பறந்து போயிடுவேன்னு அது எப்பவுமே ரெடியாக இருக்குமா. இன்னொரு உதாரணம் பாருங்க. இந்த வாக்கிங் போகும்போது வயசானவங்களுக்கு கையில் 3வது ஒரு கால் வேணும், கையில் குச்சி வேணும், வாக்கிங் ஸ்டிக்கு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்கிங்கில் சில பேர் கையில் ப்ரொடெக்டிங்கு ரக்ஷனுக்காகவும் ஃபேஷனுக்காகவும் இன்னொரு குச்சி வச்சுருப்பாங்க. அந்த குச்சி கொஞ்சம் சின்னதாக இருக்கும், சும்மா கையில் ஆட்டிக்கிட்டே போவாங்க. அதில் கத்தி கூட இருக்கும் தெரியுமா? இந்த போலீஸ் எல்லாம் வச்சுக்குவாங்களே, சப் இன்ஸ்பெக்டர்ஸ், அதெல்லாம் கூட. அது எதுக்கு அதை வச்சு நடக்கிறதுக்க? அது மேலே சாஞ்சிக்கலையே. ஆனால் இவனும் குச்சி வச்சுருக்கான், அவனும் குச்சி வச்சுருக்கான். ஆனால் அந்த குச்சி ஜஸ்ட் இஸ் ஹோல்டிங் த ஸ்டிக்கு, ஃபேஷன் ப்ரொடெக்டிங் ஸ்டிக்கா. அப்புறம் இன்னொருத்தர் அது மேலே சாஞ்சிக்கிட்டான், அது இல்லைன்னா உளுந்து போய்டும். அந்த மாதிரி தான் இந்த பயம் என்பது. அடுத்தது அதே ஸ்லோகத்தில் வர கடைசி வார்த்தை உத்வேகைஹி முக்தா. உத்வேகம்னா துக்கம், சாரோ. மேலே சொன்ன 3 ஹர்ஷத்தினால, அமர்ஷத்தினால, பயத்தினால வர துக்கம், இல்லை வேறு ஏதாவது விதத்தினால் வர துக்கம், வேறு இமோஷ்னலாக வர, இதெல்லாம் துக்கம் வர இந்த சாரோ, இமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ், ஓகே, டிப்ரெஷன், சாரோ, இது எல்லாத்துலேயும் யார் ஃப்ரீயோ
அவனு தான். அப்படின்னா மென்டல் டிஸ்டர்பன்ஸ்லேருந்து யார் ஃப்ரீயாக இருக்கிறானோ அவன். ஸோ உத்வேகைஹி முக்தா, அப்படிப்பட்ட அவனுக்கு வந்து யஹ சச்சமே பிரியஹ, அப்படிப்பட்ட அந்த பக்தனு தான் உண்மையான பக்தனு, அவன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவனு அப்படின்னு சொல்லி 15 சொல்லி முடித்தார். அடுத்தது இன்னைக்கு 16வது ஸ்லோகம் தொடங்குகிறோம். அனபேக்ஷ சுச்சிர்தக்ஷः உதாசீனோ கதவ்யதः சர்வாரம்ப பரித்யாகி யோ மத்பக்தः சமே பிரியः. அடிக்கடிக்கு மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வார்த்தைகள் இதுதான், மனனம் மைண்டில் இருக்கணும். என்னுடைய கணக்குப்படி 16வது ஸ்லோகத்தில் 19வது குவாலிட்டி பக்தனுடைய லட்சணம் அனபேக்ஷா அப்படின்னு சொன்னால், யார் எதுவுமே இந்த உலகத்திலிருந்து உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் மேலேயோ வஸ்துಗಳ மேலேயோ எமோஷ்னலாக டிபெண்ட் ஆகாமல் எதுவுமே எதிர்பார்க்காமல் இருப்பானோ, who is not depending on the depending emotionally on the external world, வெளியில் உலகம் மேலே ஏதர் வஸ்துகளாகட்டும் இல்லை மனிதர்களாகட்டும் சிச்சுவேஷன் எது மேலே கூட இவன் வந்து எதிலிருந்து எதிர்பார்க்கறதில்லை. ஆபேக்ஷன்னா எதிர்பார்க்கறது, எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அனபேக்ஷன்னா எதுவுமே நானும் எதிர்பார்க்கலை. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஏதாவது மேலே ஆதாரப்படுறதுலேருந்து சாரீரிகமாக சொல்லலை, எமோஷ்னல்லி மென்டல்லி ஆதாரப்படுறதுலேருந்து இவனுக்கு சுதந்திரம். நான் எது மேலே என்னுடைய மனசாந்திக்கு என்னுடைய நிம்மதிக்கு நான் வெளியில் யாருக்கிட்டேருந்து எதுவுமே ஆசிக்கலை. அனபேக்ஷா என்னுடைய மனசாந்தினது வந்து அதோடைய சாவி என்கிட்ட தான் இருக்கு, வெளியில் யாருக்கிட்ட எதுவுமே இல்லை. அப்படின்னா ஃப்ரீடம் ஃப்ரம் த டிபெண்டன்சி. அப்படின்னு அர்த்தம் என்ன சார்னா, ஃப்ரீடம் ஃப்ரம் த எக்ஸ்பெக்டேஷன். டிபெண்டன்சிலிருந்து ஃப்ரீடம்னு சொன்ன என்ன, எதுவுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்லை. அப்புறம் ஃப்ரீடம் ஃப்ரம் தி எக்ஸ்பெக்டேஷன்னா நான் எதுவுமே எதிர்பார்க்கறதில்லை. அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், இப்படி தான் ஆகணும்னு சொல்லி. அப்படின்னா ஃப்ரீடம் ஃப்ரம் தி டிசப்பாயிண்ட்மெண்ட் அர்த்தம். இப்படி இருக்கிறவனுக்கு டிசப்பாயிண்ட்மெண்ட் எப்படி வரும்? நான் ரொம்ப ஏமாந்து போயிட்டேன், அப்படி ஆகணும்னு நினச்சா இப்படி சொல்லுவான்னு நினச்சா இப்படி பண்ணுவான்னு நினச்ச ஏமாத்திட்டான். இந்த டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்காது. எதுக்குன்னா நான் அவன் இப்படி பண்ணாலும் பரவாயில்ல, அப்படி பண்ணாலும் பரவாயில்ல, நானும் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிறதுக்காக அவன் மேலே நான் டிபெண்ட் ஆகலை எதுக்கும். அதனால இப்படிப்பட்ட ஒரு நிலை அனபேக்ஷா. லோகத்தில் சின்ன சின்னது எத்தனையோ நம்ம வந்து எல்லாரும் நம்ம குழந்தைகள் மேலே, நம்ம இல்லாஸ் மேலே, நம்ம கொலீக்ஸ் மேலே, எல்லாரும் மேலே ஏதோ ஆதாரப்படுறது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அவங்கக்கிட்டேருந்து அவங்க இப்படி தான் இருக்கணும், அவங்க இப்படி தான் செய்யணும் அப்படின்னு. சரி, எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தப்பு என்ன சார்? நான் நல்லது தானே சார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லுவோம், சில வாட்டி சமர்த்திச்சுக்கிறோம். சரி, நல்லது எக்ஸ்பெக்ட் பண்ணோம், நடக்கலைன்னா நடந்தால் ஓகே, நடக்கலைன்னா டபுள் ஓகே. வாட் டு டூ? அதனால தான் ஐ ஹோப் ஃபார் த பெஸ்ட் அண்ட் ஐ வில் பி ரெடி ஃபார் த வேர்ஸ்ட். புரிஞ்சுதா? நல்லதாக இருக்கணும்னு சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து எல்லோருக்கும், இப்போ எனக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ உங்களுக்கு கூட அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். உதாரணத்துக்கு நான் இப்போது இந்த பகவத்கீதைன்னு பேசிகிட்ருக்கேன். சரி, சொல்லி கொடுக்குறேன்னு நினச்சிக்கிறது இல்லை. ஏன்னா நானும் எனக்காக சொல்லிக்கிறேன், லவுட் திங்கிங் பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஏதோ கிளாஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு. சரி, சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க. அப்போது நீங்கள் எல்லோரும் ரெகுலராக கேட்கணும், கரெக்டாக எல்லா கிளாஸுக்கு வரணும், அப்புறம் சொன்னதை நல்லா புரிஞ்சுக்கணும், மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்க.
நான் ஏமாந்து போயிடுவேன். ஏன்னா நானும் செய்ய வேண்டியது என்னமோ நானும் செஞ்சிட்ருக்கேன். இது வேணுமனு கேட்குற நீங்கள் என்ன செய்யணுமோ இது எப்படி கிரகிச்சுக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கிட்டேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. இவர் ரெகுலராக சொல்லித்தரணும், ஒழுங்காக சொல்லித்தரணும், புரியுற மாதிரி சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த இருக்கும். ஆனால் நடக்கலை அப்படின்னா கூட அப்செட் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? ஸோ அதனால் எதுவுமே எதிரி கேட்டணும். குழந்தைகளுன்னு இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இது பண்ணால் நல்லா இருக்கும், இப்படி போனால் நல்லா இருக்கும். ஆனால் அவங்க ஆகணுமே, எல்லாம் நம்ம கையிலவா இருக்கு? இல்லையே, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதனால் அனபேக்ஷா. அடுத்தது சுச்சிஹி. சுச்சிஹி அப்படின்னா சுத்தமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். உள்ளேயும் சுத்தமாக இருக்கணும், வெளியிலையும் சுத்தமாக இருக்கணும். வெளியிலும் சுத்தமாக இருக்கிறதுன்னா எல்லாருக்கும் புரியும். முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய உடம்போ, நம்முடைய ட்ரெஸ்ஸோ, நம்முடைய இருக்கிற இடத்துல இருக்கிற வஸ்துகளோ இதெல்லாமே கூட நீட்டாக சுத்தமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இந்த மேக்ஸிமம் கிளென்லினஸ்ன்னு நானும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நானும் முயற்சி பண்ணணும். ஆனால் அதே மாதிரி அப்போ அந்த கிளென்லினஸ் நானும் பண்ணுற அளவுக்கு எல்லாரும் பண்ணணும்னு எதிர்பார்த்தான்னு வச்சுக்கோங்க, திரும்பி அபேட்சை ஆகிடும். அபேட்சை ஆச்சுன்னா அங்கே திரும்பி டிசப்பாயின்ட்மெண்ட் வரும். அதனால தான் நானும் க்ளீனாக இருப்பேன், நானும் க்ளீனாக வச்சுக்கிறேன். அடுத்தவங்க இருந்தால் நல்லது பார்த்து செய்யட்டும். அதனால் நான் வர்ரி பண்ணிக்கூடாது, அப்படி அப்சஷன் ஆகக்கூடாது. எனக்கு என்னுடைய கிளீன்லினஸ்ஸு, என்னோடய பங்க்சுவாலிட்டி நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு தெரியும் இது நல்ல குணம், வேல்யூன்னு நான் ஃபாலோ பண்ணுறேன். அடுத்தவங்களை ஃபாலோ பண்ணலேன்னு நான் அப்செட் ஆகிடுச்சுன்னா திரும்பி அங்கே அபேட்சை இருக்கு, எனது டிசப்பாயின்ட்மெண்ட் வரும், டிபெண்டன்சி வரும். அதனால் வேல்யூஸ் என்பது, இந்த தர்மம் என்பது ஒருத்தர் அவனும் ஃபாலோ பண்ணுறதுக்கு தவிர அடுத்தவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்னு வர்ரி பண்ணிக்கிறதுக்கு இல்லை. அப்படி எல்லாரும் நினச்சி அவங்க பண்ணணும், அவ்வளோதான். தர்மம் என்பது இப்படி பேசி சொல்லி ஏதோ பேப்பரில் போட்டு நோட்டீஸ் போர்டு ஒட்டுறது இல்லை. அதனால தான் சொல்லுவாங்க, the value is a value when the value is valued by you. நீ ஃபாலோ பண்ண, அவ்வளோதான். அப்போது நீ நிம்மதியாக இருப்பேன், உனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, நீ ஸ்பிரிச்சுவலாக வளருவே, முன்னேறுவே. ஸோ சுச்சிஹி. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் கிளீனிங் அதில் பலதெல்லாம் நமக்கு சொல்ல நிறையவே தெரியும் நமக்கு, ஆனால் இருக்கணும். அதெல்லாம் மாதிரி தான் வெளியில் இருக்கிற இது குளிக்கிறது எல்லாமே சுத்தம். நம்ம குப்பை கொண்டு போய் அங்கங்கே கொட்டுறது அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் இன்டர்னல் கிளீனிங் அந்தசுத்தி ரொம்ப முக்கியம். இந்த அந்தசுத்தி என்னன்னா மனசுன்னு சுத்தி பண்ணுறதுக்கு தினந்தோறும் அதுக்கு சத்சங்கம் கொடுக்கணும், தாட் ஃபார் த டே கொடுக்கணும், இன்ஸ்பிரேஷ்னல் மோட்டிவேஷ்னல், அந்த ஆத்தியாத்மிக மார்க்கத்துக்கு வேண்டியது. இன்ஸ்பிரேஷ்னல் மோட்டிவேஷ்னல்னா பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அதை பற்றி இல்லை, ஆத்தியாத்மிக வளர்ச்சிக்கு வேண்டிய விதமாக மனசனை சுத்தமாக வச்சுக்கணும். அப்படி என்ன நான் சிம்பிளாக சொல்கிறேன், மனசு ரியாக்ஷன் இல்லாத மனசாக இருக்கணும். அப்புறம் அதே சமயத்தில் அதனால் நானும் ஆக்ஷனே பண்ண மாட்டான்னு இருக்கக்கூடாது. நீ ஆக்ஷன் பண்ண வேண்டியதாக பண்ணி தான் ஆகணும். ஆனால் ரியாக்ஷன் இல்லாமல் ஆக்ஷனு பண்ணிகிட்டே இருந்து அப்புறம் ப்ராப்பர் ஆக்ஷன் பண்ணுறேன், பண்ண வேண்டிய விதமாக பண்ண வேண்டியது பண்ணுறேன், பண்ணாமல் இருக்க மாட்டேன்னு, ரியாக்ஷனும் ஆக மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு மனசு வச்சுக்கிறதுக்கு பேர் அந்தசுத்தி, இன்டர்னல் கிளீன்லினஸ். இல்லை மேலே சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே மனசில் காமமும் குரோதமும் லோகமும் மோக மதமாச்சரியங்கள் இல்லாமல் இருக்கிறது,
அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்திர கருணை ஏவச்ச அப்படியெல்லாம் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே அந்த சுத்தி. எப்பவுமே டிவைன் தாட்ஸ் அண்ட் த நோபல் தாட்ஸ் அண்ட் லோகா சமஸ்தா சுகினோ பந்தனே பாவத்தோட மனசில் இருக்கணும். செல்ஃபிஷ்னஸ்ஸு, குரூக்கெட் நேச்சரு, ஹிப்போக்ரிட்டிக் நேச்சரு, உள்ள ஒன்றும் வெளியில் ஒன்றும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சுவார்த்தத்துக்காகவே நம்ம எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி செய்யக்கூடாது. ஸோ சுச்சிஹி, இப்படிப்பட்ட சுச்சியோட அந்த சுச்சி இருக்கிறவனும் பகிஷுச்சி இருக்கிறவனும். அப்போ இவன் செய்கிற வேலைகள் எல்லாமே கூட அடுத்த குவாலிஃபிகேஷனும் இவன் தக்ஷனாக இருப்பான். தக்ஷன்னா அவனும் செய்கிற ஆக்ஷன்ஸ் ரொம்ப சமர்த்தமாக செய்வாங்க. டெக்ஸ்டெரிட்டிக்கு பேர் சமர்த்ததா. ரொம்ப திறமைசாலி பண்ணுறதில்ல. திறமைசாலின்னா ஏமாத்துறது அப்படி இல்லை, தார்மீகமான சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே உடனே பிரத்யுத்பன்ன மதிஹி என்றார் சங்கரர். இதுக்கு பிரத்யுத்பன்னா அந்த திடீர்னு ஒரு சந்தர்ப்பம் ஒரு விஷயம் வந்ததா, அப்போது எல்லாருக்கும் இது சடனாக தான் வந்தது, எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் அப்போ எப்படி பேசுவான், எப்படி என்ன பண்ணுவான், என்ன பண்ணக்கூடாதுன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமில் கரெக்ட் டெசிஷன் எடுத்து கரெக்டாக ஆக்ட் பண்ணுறவனுக்கு பேர் தக்ஷா. அதனால் இந்த தக்ஷதா అనేది நாட் ஜஸ்ட்டு எஃபிஷியன்சி இருக்குது, ப்ரொஃபிஷியன்சி இருக்குது, ஆனால் அது ஆக்ஷனில் வைக்கும்போது எஃபிஷியன்சியாக இருக்கணும் இல்லையோ. அதனால் ப்ரொஃபிஷியன்சி எஃபிஷியன்சி ரெண்டுமே யாருக்கு இருக்கின்றனதோ அது நீ व्यक्तப்படுத்த முடியுமோ அவனு தான் தக்ஷா. சரியா? முன்னாடி பிளான் பண்ண விஷயம் இல்லை, தெரியாது. இப்போது என்ன திங்க் அது அப்படின்னா ரொம்ப தெளிவோடு இருப்பானே. இவனுடைய மைண்டு ரொம்ப கிளியராக இருக்கு, டென்ஷன் இல்லாமல் இருக்கு. புத்தி இஸ் ஆல்வேஸ் அவைலபிள் இவனுக்கு அந்த விஷயத்தை நீ ஒழுங்காக செய்யறதுக்கு. ஏன்னா புத்தி இஸ் இஃப் நாட் அவைலபிள், டிசர்னிங் டிசைடிங் பவர், இவன் அப்படி தக்ஷனாக இருக்க முடியாது. அடுத்த வார்த்தை உதாசீனக. ఉదాసీనహన్న పొదువాన అర్థం బీయింగ్ ఇండిఫరెంట్ అనేది ஒரு நார்மல் மீனிங்கு கொடுப்போம். ஆனால் இங்கே உதாசீனகான்னு அர்த்தம் யார் பக்ஷபாத புத்தி இல்லாமல் இருப்பானோ. எதனால மேலே சொன்ன பாருங்கோ, தக்ஷா அந்த டெசிஷன் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னா பக்ஷபாத புத்தி இருக்கக்கூடாது. அதனால் விஷயத்தை நீ அப்படியே இருக்கிறபடி பார்ப்பான். ஸோ அபக்ஷபாதி இவன் தான் உதாசீனஹா. அப்படின்னா எந்த ஒரு குரூப்பிசம்னா எங்களை சேர்ந்தவங்க, எங்கள் நாட்டுக்காரனும் எங்கள் மாநிலத்துக்காரனும் என்ன தெலுங்குக்காரனும் தமிழ்காரனும் இப்படியெல்லாம் ஒரு குரூப்பிசம் பண்ண மாட்டான். அதே மாதிரி இந்த ஆத்தியாத்மிக விஷயத்தில் வந்தாலும் சரி, பக்தி விஷயத்தில் வந்தால் கூட அந்த ஒரு கும்பல், நாங்கள் எல்லோரும் இந்த குரூப்புக்கு சேர்ந்தவங்க, அப்படிப்பட்ட ஒரு குரூப்பிசம் అనేది இவனுக்கு இருக்காது. எதெல்லாம் தார்மீகமாக சாஸ்திர சம்மத்தமாக தர்ம சம்மத்தமாக இருக்கின்றனதோ அதெல்லாத்தையும் இவன் ஓகே இவனுக்கு. அதனால் இங்கே உதாசீனமாக இருக்கிறதுன்னு சொன்னால் இவனை நான் ஏதோ ஒரு குரூப்புக்கு சேர்ந்தவனும் அந்த சம்பிரதாயத்துக்கு மட்டும் சேர்ந்தவனு தான் சம்பிரதாயத்தில் வந்தால் கூட என்ன இந்த நிலையில் இருக்கிற இந்த பக்தனு ஞானி பக்தன்னு சொல்கிறதுனால இவனு அத்வைத பக்தன். அப்படிப்பட்ட அத்வைத நிலைக்கு வந்ததுக்கப்புறம் இனிமேல் குரூப்பிசம் எங்கே, அதெல்லாம் என்ன இங்கே இருக்கும், சொல்லிக்கிறது கூட சொல்ல மாட்டான். அதனால் இவனை ஒரு குரூப்புக்கு ஒரு சம்பிரதாயத்துக்கு நான் சேர்ந்தவனன்னு சொல்லிக்கிட்டு பெருமைப்படாமல் ஐ எம் நாட் பிலாங் டு சம்வன்
பட் ஐ பிலாங் டு எவ்ரி ஒன். ஐ பிலாங் டு எவ்ரி ஒன், எல்லாருக்கே. இல்லை நியூட்ரலாக இருக்கிறதுன்ற, நியூட்ரலாக இருக்கிறதுன்னா உதாசீனனாக இருக்கிறதுன்னா சில வாட்டி தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவனை ஒன்றும் கண்டிக்கிறது இல்லை, அவனை எதுவுமே தொடாத மாதிரியே இருக்காது, சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கான். அப்படி இருக்க மாட்டான் ஞானி. ஞானி ஜீவன் முக்தன் புருஷன் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்கலாம், எல்லா டெசிஷன்ஸ் எடுக்கலாம், பெரிய பெரிய காரியங்களே பண்ணுவாங்க. ஞானிகள் மகாத்மர்கள் எத்தனை பேர் லோகத்தில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. சமாஜ சேவை, சமுதாய சேவை, புஸ்தகங்கள் எழுதட்டமாவது, பேசட்டமாவது, ஆசிரமங்கள் கட்டிட்டாங்க, கோவில்கள் கட்டிட்டாங்க, புஸ்தகம் என்னென்னமோ நடக்கும். ஆனால் அது எதுவுமே அவங்க முக்கியமாக வச்சுக்கிட்டு பேர் புகழுக்காக பண்ணல. அதெல்லாம் ஆன் தி வே பை ப்ராடக்டாக போனஸ் மாதிரி அவங்களனால நடத்தப்படுறது. ஆனால் அது நடத்தும்போது இங்கே குரூப்பிசமோ ஒரு செக்டேரிசமோ, நாங்கள் தனிப்பட்ட ஒரு கொடி, அந்த கொடிக்கு கீழே வருவோம், இப்படியெல்லாம் இதுவுமே சொல்ல முடியும். சனாதன தர்மம், வைதிக தர்மந்தான் ஆதாரமாக அவங்க வளர்ந்ததுனால, அத்வைத்த நிலைக்கு வந்ததுனால அப்படிப்பட்ட ஒரு கம்பீர விஷால பாவனை, broad mindedness. And so udasinah gatav vyatha அப்படின்னா எல்லா துக்கத்திலிருந்தையும் சாரோ மிசரிஸிலிருந்து விடுவிக்கப்பட்டவனும் கதவ்யதா. அப்படி இப்படி என்ன அர்த்தம்? மேலே சொல்லிட்டோம் சில இடத்துல ஹர்ஷா அமர்ஷ பய உத்வேகை சொல்லும்போது சொன்ன மாதிரி இருக்கே, அப்படி இல்லை. உத்வேகம் అనేది அப்பப்போ ஏதாவது சந்தர்ப்பத்தினால வரும்போது சமர். இது என்னென்ன கதவ்யதான்னா, இவனு பவிஷ்யத்தை பற்றி கவலைப்பட மாட்டான். பாஸ்ட் பற்றியும் சும்மா ப்ரூட் பண்ணி அதெல்லாம் ரிகலெக்ட் பண்ண மாட்டான். அதனால கதவ்யதா அப்படின்னா யார் வந்து நடந்து போன விஷயங்களை பற்றி விட்டுட்டானோ, நடந்து போன விஷயங்களை பற்றி சிந்திச்சு கவலைப்படுறது விட்டுட்டானோ, நடக்க போகிற விஷயங்களை பற்றியும் சிந்திச்சு கவலைப்படாமல் விட்டுட்டானோ, அவனு தான் கதவ்யதா. இன்னொரு விதமாக சொல்லணும்னா, துக்கங்கள் வரும், எல்லாருக்கும் வரும். ஞானிக்கு கூட துக்கம் வரும். எவ்வளோ பெரிய ஞானி எப்படி இருந்தால் கூட வெளியில் வந்து எப்படிப்பட்ட அனுபவங்களை சுற்றி வரும், பிராரப்தம் எது எல்லாம் கொண்டு வரும் అనేది வந்து அந்த கிரேட் ஞானிக்கு கூட தெரியாது. புரியுறதா? எப்படிப்பட்ட அனுபவத்தை நானும் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்க வாழ்க்கையிலனது யாருக்கு தெரியாது முன்னாடி. அதனால் ஞானின்னா அவருக்கு எல்லாமே தெரியும், முன்னாடி நடக்கிறது அவருக்கு எல்லாம் அதெல்லாம் விஷயம் இல்லை. அப்படி தெரிஞ்சது என்ன தான் பண்ண போகிறோம்? இவனு மாயா இதெல்லாம் கனவு நினச்சிட்டு இருக்கிறவனு தெரிஞ்சு போகிறான்னா என்ன அது? அதனால் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் வெளியிலேருந்து வர்றது ஞானி கூட தெரியாதனால, ஸோ எப்படியாவது வரட்டும், நல்லதாக வந்தால் ஓகே, நல்லதாக வரலன்னு ஓகே. அதனால தான் ஹர்ஷாமர்ஷ பயோத்வேகைன்னு சொல்லி வச்சங்க. அப்படின்னா துக்கங்கள் வரும், ஆனால் துக்கி ஆக மாட்டார். நான் ஆக மாட்டேன் துக்கி. த மிசரிஸ் மே கம் பட் ஐ won't become miserable. ஸோ ரிஃப்யூஸ் டு பிகம் மிசரபிள் அன்வார் சுவாமிஜி. மிசரிஸ் வந்தால் இன்வைட் பண்ணி வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் தாம்பூலம் பன்னீர் சிலத்தட்டி வாங்கன்னு சொல்லாத. ரிஃப்யூஸ் டு பிகம் மிசரபிள். வந்தாச்சு, அதெல்லாம் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு அப்படி இருந்து உதாசீனமாயிரும். ஏன் இப்படி எக்ஸ்பீரியன்ஸஸ் கூட ஞானிக்கு என்ன வரப்போகிறது, என்ன அனுபவம் வரப்போகிறது வாழ்க்கையிலன்னு தெரியாதுன்னு சொன்னால், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா என்ன எனக்கு அடுத்த ஒரு விஷயம் வரும், அடுத்த க்ஷணம் என்ன வரும், என்ன ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு யாருக்கு தெரியாதுன்னா, ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து தேச கால பிராரப்தத்து மேலே ஆதாரப்பட்டு இருக்கிறதுனால
தேசம் சரியா, ஒரு இடம், அந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே விஷயங்கள் நடக்கும். நம்ம வீட்டில் நம்ம நாட்டில் லெஃப்ட் சைடில் ட்ரைவ் பண்ணுறோம், ரைட் ஹேண்ட் ட்ரைவ் பண்ணுறோம், அங்கே லெஃப்ட் ஹேண்ட் ட்ரைவ் பண்ணுறான் வேறு நாட்டுக்கு போனால். ஸோ தேசத்துக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி காலம், ஸோ இப்போ வெயில் காலம் வந்துச்சு, அக்னி நட்சத்திரம் வந்துச்சு, மே நடுவில் இருக்கிறோம், சூடாக தான் இருக்கும். ஸோ காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வருஷம் வெயில் ஜாஸ்தி இருக்கும், மழைகள் ஜாஸ்தி இருக்கும், குளிர் ஜாஸ்தி இருக்கும், கம்மி இருக்கும். அதே அந்த நாட்டுக்கு போனால் அங்கே சூழ்நிலை வேறு, இங்கே சூழ்நிலை வேறு. ஸோ தேச காலம். அப்போ ஏன் எனக்கு அனி இப்படி வரணும்னு சொல்லிட்டு அவன் வந்து வை டு மீ அப்படின்னு கேட்க மாட்டான், வை மீ அப்படின்னு கேட்க மாட்டான். அப்போ இவன் வந்து பிராரப்தம் என்ன கொண்டு வருதோ அவங்களுக்கு அது ஏற்றுக்க வேண்டியதா. ஸோ தேசகால பிராரப்தத்து மேலே ஆதாரப்பட்டதுனால அப்போது இவனுடைய திருஷ்டி எப்படின்னா, வாழ்க்கை என்பது வாழ்க்கையில் வர இந்த அனுபவங்கள் எல்லாமே கூட நம்முடைய வாழ்க்கையோட லட்சியம் என்ன, ஸ்பிரிச்சுவல் கோல் தானே. ஸ்பிரிச்சுவல் கோல் பகவான் தான் கோல். அப்போது வாழ்க்கை என்பது ஒரு சாதனம், கோல் வந்து ஸ்பிரிச்சுவல் கோல் பரமாத்மா. அப்போது என்ன, இந்த வாழ்க்கையினே சாதனத்தில் வர அனுபவங்கள் எல்லாமே கூட என்னுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு தானே, ஆத்தியாத்மிக வளர்ச்சிக்கு தானே. அப்படி எடுத்துக்குவான் இவனு. எல்லா அனுபவம் நல்லதா கெட்டதா இப்படியா அப்படியா சின்னதா பெருசா எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம் எனக்கு ஒரு எக்ஸாமினேஷன், ஒரு லெசன், எனக்கு ஆத்தியாத்மிகமாக பகவானுக்கிட்ட முன்னே கொண்டு போய் சேர்த்துறதுக்கு. அதனால அப்போ நம்ம என்ன கேட்கணும், வை அண்ட் ஹவ்னு கேட்காம பொதுவாக அதுதான் கேட்போம். வை இட் இஸ் ஹேப்பனிங் லைக் திஸ், வை இட் இஸ் லைக் திஸ், வை யூ ஆர் லைக் திஸ், ஹவு கேன் இட் பி லைக் தட், ஹவு கம், அப்படி எல்லாம் வாதிக்கிறதுக்கு பதிலாக நம்ம கேள்வி எப்படி இருக்கணும்னா, இன்ஸ்ட் ஆஃப் வைலிங் அண்ட் ஹவுலிங் என்ன இருக்கணும், இந்த அனுபவத்தினால நான் என்ன ஆத்தியாத்மிக பாடம் கற்றுக்கிட்டேன், வாட் இஸ் த ஸ்பிரிச்சுவல் லெசன் ஐ லேர்ன் ஃப்ரம் திஸ் ஈவெண்ட் ஆர் எனி ஈவெண்ட் அப்படின்னு இருக்கணுமா. அதனால் வை அண்ட் ஹவ் கேட்க மாட்டான் இவன், கதவ்யதா. அதே மாதிரி எனக்கு வை மீ, வை இட் கேம் டு மீ అని கேட்காதே. ராங் கொஸ்டின். அது யாருக்காவது வரலாம். அடுத்தது 23வது குவாலிஃபிகேஷனு சர்வ ஆரம்ப பரித்தியாகி. எந்த ஒரு ஆரம்பம்னா எனி கமிட்மெண்ட், எனி ஒரு ப்ராஜெக்ட், அதெல்லாம் சர்வ ஆரம்பத்தனே அப்படின்னா இங்கே ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். இவன் ஒன்றும் பண்ணாமல் இருக்கிற சோம்பேறியன் இல்லை, பக்தனு ஞானி. என்ன கரெக்ட் அர்த்தம் என்னன்னா, who is given up all the binding desires, binding actions. எந்தெந்த சேலைகள் கர்மங்கள் நான் பண்ணால் இது என்ன பந்திக்குமோ அது எல்லாத்தையும் தியாகம் பண்ணவன் அர்த்தம். பைண்டிங் கர்மங்களன்னா, பந்திக்கிற கர்மங்களன்னா என்ன சார் அண்ணா, என்ன தெரியுமா, இது செய்கிறதுனால எனக்கு வாழ்க்கையில் திருப்தி வரும், நான் கம்ப்ளீட்னஸ்ன்னு அடையுவேன், பூர்ணத்துவம் வருவன்னு ஆசிக்கிறேன் பாரு. அந்த ஆசிக்கிறது பாவனை மனசில், இது செய்கிறதுனால எனக்கு ஐ ஃபீல் ஃபுல்ஃபில்டு, ஐ ஃபீல் கம்ப்ளீட், ஐ ஃபீல் பூர்ணம் ஏதோ சொல்லுவோம் இல்லை, எனக்கு அப்போ தான் திருப்தி. அப்படி நீ ஏதாவது ஆக்ஷனு மேலே நீ டிபெண்ட் பண்ணி நினச்சி அந்த பாவத்தோடு செஞ்சால் அதுக்கு பேர் பைண்டிங் டிசைர், பைண்டிங் ஆக்ஷனு, பந்திக்கிற கர்மா. அப்போது எதுக்கு இந்த மாதிரி பரித்தியாகம் பண்ணணும் இந்த விதமாக?
அந்த கம்ப்ளீட்னஸ் வருதுன்னு நான் ஏன் ஆசிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், எதுக்கு விடணும், அப்புறம் விடுறது என்ன அர்த்தம் என்ன ஆக்சுவலாக அதையும் தெரியணும். தியாகம்ன்றேன், தியாகம்னு என்ன சார், செய்யாமல் இருக்கிறது தானே. ஆக்ஷனை தியாகம் பண்ணது என்ன, செய்யாமல் இருக்கிறது. நானும் அந்த செய்யறதுல இருக்கிற பாவனை, the attitude or the volition of the action is more important rather than what you are doing. அதனால ஏன் அப்படி, தியாகம்னா என்ன, எதுக்கு தியாகம் பண்ணணும், தியாகம் பண்ணுறதுன்னா பாவனையில் மட்டும்தான் மாறும். ஏன்னா கர்மா அல்பமானது. அல்பம்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, ஃபைனைட் அன்றோம் இல்லை இங்கிலீஷில். கர்ம అనేది அது ஒரு அளவுக்கு அது லிமிட்டெட், அது ஃபைனைட். அப்போ அப்படிப்பட்ட ஃபைனைட் கர்மா, அல்பமான லிமிட்டெட் கர்மத்தினால பலம் என்ன பூர்ணமாக கிடைக்குமா என்ன, பலம் கூட ஃபைனைட்டாக தான் இருக்கும், அல்பமாக தான் இருக்கும். அப்போது அபூர்ணமான கர்ம ப்ளஸ் அபூர்ணமான பலம் ரெண்டும் அபூர்ணம்தான். அபூர்ணம் ப்ளஸ் அபூர்ணம் இஸ் ஈக்குவல் டு என்ன, பூர்ணமாகுமா என்ன, ஆகாதில்லை. அபூர்ணம் ப்ளஸ் அபூர்ணம் அபூர்ணம்தான். அதனால எந்த கர்ம கூட என்னோட பூர்ணத்துவத்துக்கு காரணம் இல்லை. ஓகே, எனக்கு பூர்ணத்துவம் வருமனே பாவத்தினை தியாகம் பண்ணும். அந்த தப்பான பாவத்தினை தியாகம் பண்ணுறதுக்கு பேர் சர்வாரம்ப பரித்யாகி. கர்மா cannot give the பூர்ணத்துவம், கர்மா cannot give the மோக்ஷா. ஞானம் மட்டும்தான் கொடுக்கும். அப்போ கர்மா செய்யக்கூடாது, சித்த சுத்திக்காக இங்கே சொல்கிறோம். அதுதான் கர்ம பூர்ணத்துவம் கொடுக்குறானே, பாவத்தினை விட்டுறதுக்கு பேர் தான் சர்வாரம்ப பரித்யாகி. நல்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், புரிஞ்சுதா? உபதேச சாரத்தில் பகவான் ரமணர் இதேதான், கிருதி மகோததோ பதன காரணம். இந்த கர்ம கிருதி செய்யறது அனே இந்த பெரிய இந்த சமுத்திரத்தில் நீ செஞ்சுட்டே இருப்பேன். கிருதி மகோததோ இது பதன காரணம். நீ அந்த கர்மத்திலே உளுந்து போய் மறுபடியும் ஜனன மரண சக்கரத்தை திரும்புறதுக்கே அது காரணமாகும் தவிர பலம சாஸ்வதம் கதி நிரோதகம். உன்னுடைய ஆத்தியாத்மிக உன்னத்தை நீ பூர்ணமனு தெரிஞ்சுக்க வேண்டிய ஞானத்துக்கு உன்னை போக விடாமே அசாஸ்வதమైన பலன் கொடுக்கும், அபூர்ணమైన பலன் கொடுக்கும். அதனால் இந்த பாவத்தின் விட்டுடு, நீ பூர்ணம்தான், நீ பூர்ண வஸ்துவுதான். அந்த பூர்ண வஸ்துவனை நானு தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு கர்ம பிரயோஜனப்படாது, ஞானந்தான் பிரயோஜனப்படும். இதுதான் விஷயம். அதனால் இப்போது ஞானியும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறான், ஜீவன் முக்தனும் ஒர்க் பண்ணுவான். ஸோ ஞானி செய்கிற கர்மங்கள் எல்லாமே கூட, அவருடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே கூட, அவர் நாட் டு கெட் த ஃபுல்ஃபில்மெண்ட், நாட் ஃபார் தி பூர்ணத்துவம் அடையிறதுக்காக பண்ணல ஞானி கர்மங்கள். இந்த பக்தன், முக்கியமாக இந்த ஞான ஸ்திதி வந்தவனுக்கு பக்தன் இவனு அவுட் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், அவனு பூர்ணனாக இருக்கிறதுனால அந்த பூர்ணத்துவத்தில் அவனு அந்த ஆக்ஷன்ஸ் பண்ணுவான். புரியுறதா? நாட் ஃபார் த சேக் ஆஃப் பூர்ணத்துவம், பட் பிகாஸ் ஆஃப் பூர்ணத்துவம் ஹி டூ. அப்போ அர்த்தம் என்ன ஆச்சு உங்களுக்கு? பூர்ணத்துவம் అనేది இவனுக்கு டெஸ்டினேஷன் இல்லை. நான் ஆல்ரெடி பூர்ணந்தான். ஓகே, அப்போது லைஃப் அనే ஜெர்னி என்ன? அப்போது முதல்ல சொல்லும்போது லைஃப் இஸ் எ ஜெர்னி டு ரீச் த காட் அன்னோம், டு ரீச் த மோக்ஷம் அன்னோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறோம், இந்த நிலைக்கு வந்தப்போ இவனுக்கு ஞானி ஆகிட்டான், இப்போது பக்தன் இவனு. அதனால் இப்போது டெஸ்டினேஷன் எங்கேயுமே இல்லை போகிறதுக்கு. அப்போ லைஃப் அనే ஜெர்னி என்னன்னா, இது ஜஸ்ட்டு ஒரு லீலா. இட் இஸ் ஓன்லி ஏ பூர்ணத்துவம். நான் பூர்ணம்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கு எங்கேயுமே போகலை, ஜெர்னி கிடையாது. ஆனால் இப்போ லைஃப் అనేది இன்னும் ஓடிட்டுருக்கு. இது ஜஸ்ட் ஒரு ப்ளே.
ஒரு விளையாட்டு, ஒரு லீலா. புரிஞ்சுதா? அடுத்தது வந்து அடுத்த ஸ்லோகம். இதோட யோ பக்தः சமே பிரியः அப்படின்னு சொன்னார் பகவான். அடுத்தது யோ ந ஹ்ருஷ்யதி ந த்வேஷ்டி ந சோச்சதி ந காங்க்ஷதி சுபாசுப பரித்யாகி பக்திமான்யः சமே பிரியः. இங்கே 25வது குவாலிஃபிகேஷன் சொல்கிறாரு. யார் வந்து இங்கே இந்த பெயர்ஸ் ரெண்டு வார்த்தைகள் வந்து மாற்றி எடுத்துக்கணும். யோ ந ஹ்ருஷ்யதி ந சோச்சதி அப்படி எடுத்துக்கணும் ஒரு ஃப்ரேஸு. ஹ்ருஷ்யதி ந சோச்சதி ஆல்ரெடி ஹர்ஷா மர்ஷா అనేది அங்கே ஹர்ஷான்னா அதுதான் ஹ்ருஷ் தாத்துலேருந்து வந்ததுதான். ந ஹ்ருஷ்யதி ந சோச்சதி அப்படின்னு சொன்னால் எது இருக்கின்றனதோ இப்போது அது வந்து அவனு ரொம்ப நல்ல பிரயோஜனப்படுத்திக்குவான். இது முதல்ல ஒரு 2 ஆங்கிள்ஸில் சொல்கிறது முக்கியமான பாயிண்ட் தான். மனிதனுக்கு வந்து விவேக சக்தி இருக்குது இல்லையா? நமக்கு எல்லோருக்கும் மனுஷனுக்கு தான் விவேக சக்தி இருக்குது. இந்த விவேக சக்தி అనేది வந்து ரொம்ப ஒரு சிறந்த வரம், இயற்கை ஈஸ்வரன் கொடுத்த வரம். அப்போது விவேக சக்தி அண்ணா என்ன சார் அண்ணா, எல்லா பரிஸ்திதிகளுக்குள்ளேயும் எல்லா சூழ்நிலைகளுக்குள்ளேயும் இந்த புத்தி வந்து இந்த இன்டலெக்ட் வந்து இன்டாக்டாக இருக்கணும். அதுதான் முன்னாடி கூட பாயிண்ட் சொல்லிட்டோம் ஆல்ரெடி இன்டெலெக்ட் பற்றி. இந்த புத்தி வந்து அப்போ தக்ஷானே இடத்துல சொன்னா அந்த இன்டெலெக்ட் வந்து இன்டாக்ட்னா அப்படியே கூட்டம் அசையாமல் இருக்க. அதில் ஒன்றும் புத்தி வினஷ்யதி பிரணஷ்யதி அனி மாதிரி ஆகக்கூடாது. எப்பவுமே வெரி கிளியர், நோ கன்ஃபியூஷன். அப்படி இருக்கிறது தான் விவேகம் అనేది அர்த்தம். விவேகம்னா புத்தி விவேக சக்தி இருக்குது. அந்த புத்தி எப்பவுமே இன்டாக்டாக இருந்து உபயோகப்படுத்துகிறது பேர் விவேகம். அப்புறம் இதுதான் ஒரு பெரிய சாதனம். ஓகே, அதனால் அப்படி என்ன அர்த்தம், மறுபடியும் காலம் பற்றி சொல்லணும். யோன ஹ்ருஷ்யதி ந சோச்சதன்னா முன்னாடி சொன்ன மாதிரி வர்த்தமான காலத்திலோ ஜீவிக்கிறது. இங்கே ஜாக்கிரதை சிந்தனை பண்ணுங்கோ. நேத்திக்கு நேத்தின்னு நான் ஜீவிக்க முடியாது, நாளையிலின்னு நான் ஜீவிக்க முடியாது. அப்படின்னா ஐ கனாட் லிவ் எஸ்டர்டே, ஐ கனாட் லிவ் டுமாரோ. ஓன்லி ஆப்ஷன் இஸ் தேர், ஐ கேன் லிவ் ஓன்லி நவ். இந்த நவ் అనేది இனிக்கேன்னு கூட சொல்லக்கூடாது, நவ்ன்னு சொல்லணும் இப்போது. ஏன்னா இப்போ தான் ப்ரெசென்ட்டு. இந்த ப்ரெசென்ட் అనేది வந்து ரொம்ப அழகான ஒரு அன்பளிப்பு. ப்ரெசென்ட் இஸ் எ ப்ரெசென்ட் presented to us by the Lord, by the Ishvara. அப்போ வர்த்தமான நல்லா யோசிச்சு பாருங்கோ. நான் நடந்து போன விஷயம் பற்றி சிந்திக்கிறேன், ஆனந்திக்கிறானோ துக்கப்படுறானோ வருத்தப்படுறானோ ஏதோ ஒன்று. ஆனால் நடந்து போனதுன்னு சொல்லி நீ சிந்திக்கிறது எப்போ? ப்ரெசென்ட்டில் தானே திங்க் பண்ண முடியும். அதே மாதிரி ஃப்யூச்சரை பற்றி வரி பண்ணுறேன், நான் யோசிக்கிறேன், பிளான் பண்ணுறேன்னு, அது எப்போ பண்ணுவேன்? ப்ரெசென்ட்டில் தான் பண்ண முடியும். அதனால் நீ நடந்து போன காலத்தினே நடக்க போகிற காலத்தினே இந்த நடந்து கொண்டிருக்கிற சமயத்திற்கு கொண்டு வராமல் இருந்தால் அங்கே ஆக்சுவலாக மனசே இல்லைங்க. ஏன்னா மனசு வந்து ஆக்சுவலி இந்த ரெண்டுத்துல தான் ஜம்ப் பண்ணிகிட்ருக்கோம். அது எப்போ ப்ரெசண்ட்டுக்கு வந்ததோ அப்சல்யூட் ப்ரெசண்ட்டு, அதுதான் அதை கற்றுக்கணும், பழகணும். 100% அந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிறது கற்றுக்கணும்.
அப்படி 100% ப்ரெசென்ட்டில் இருக்கிற நிலை தான் நித்ரா. ஆக்சுவலி நித்ரையில் அதனால தான் மைண்ட் அங்கே வேலை பண்ணல. ஏன்னா மைண்டுக்கு ஃப்யூச்சர் பாஸ்ட் எதுவுமே இல்லை. அங்கே கனவுலன்னா கூட ஏதோ கொண்டு வந்து விளையாடிக்கிறது. அது அதனால தான் மைண்டே காணாமல் போயிடுச்சு. மைண்டு காணாமல் போயிடுச்சுன்னா அப்போ நான் இல்லையா என்ன இருக்கும் இல்லையா? இப்படி ஞானத்தோட நினைவில் இப்போ கிளாஸுக்கு சொல்லி தரும்போதே அது கொஞ்சம் ருச்சிக்கணும், அனுபவிக்கணும். ப்ரெசென்ட்டில் இருக்கிறதுன்னா என்ன? நீ அந்த நடந்து கொண்டு இருக்கிற காலம் வந்தாவே மைண்டு டிஸப்பியர் ஆகும். தூங்க வேண்டியதில்லை. ஒரு க்ஷணம் கொஞ்ச நேரத்துக்கு கூட ப்ரெசென்ட். ஏன்னா அங்கே எண்ணம் இல்லை. நம்முடைய மனசு எண்ணங்கள் இதெல்லாமே பேஸ்ட் ஆன் தி நாட் ஆன் த ப்ரெசென்ட்டு. நல்லா கவனிச்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். ப்ரெசென்ட்டில் நம்ம எதுவுமே டெசிஷன் எடுக்க வேண்டாம். ப்ரெசென்ட்டு தானாக ஸ்மூத்தாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நடந்து கொண்டிருக்கிறது நீ அப்படியே கவனிச்சுட்டு அதோட தாதாத்மியமாகி, அதனால தான் சுவாமிஜி சொல்கிறது வேறெவரையாம் வென்னவரையாம் வாட்டெவரையாம். நான் எப்படி இருக்கானோ, எங்கே இருக்கானோ, எதாவாக இருக்கானோ அது அங்கே 100% இருப்பேன். இது பெரிய சாதனை. இந்த சாதனை பண்ணுறதுக்கு கண்ணு மூடணும்னு அவசியம் இல்லை, சிந்திக்க தெரியணும். நீ கண்ணு மூடி பண்ணுறியோ கண்ணு திறந்து பண்ணுறியோ, ஆனால் தூங்கக்கூடாது. தூங்கினதுக்கப்புறம் வேறு விஷயம். எனக்கு பிரச்சனை நினைவுல தான் இல்லை தூக்கத்துலையா? நினைவுல சுவாமி. அப்போ நினைவுல பிரச்சனைன்னா நினைவுல தீர்க்கணும் இல்லையோ? அப்போ நினைவுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் உண்மையாக பிரச்சனையா அப்படின்னு யோசிச்சுட்டா வேதாந்தம் என்ன சொல்லும்? நமக்கே ஆன்சர் வரும். தேர் இஸ் நோ எனி பிரச்சனை எட் ஆல். அப்போது ஆல் த பிரச்சனைஸ், ஆல் த ப்ராப்ளம்ஸ் cannot be solved, but all the problems can be dissolved. Present. இதுக்கு அர்த்தம் தான் ந ஹ்ருஷ்யதி ந சோச்சதி. அப்படின்னா ஏன் மகாத்மா சுவாமி ஏதாவது நல்ல விஷயம் சொன்னால் சந்தோஷப்பட்டு சிரிக்க மாட்டாருன்னா அதெல்லாம் பண்ணுவார். ஆனால் அவருக்கு தெரியும் நல்லா ப்ரெசென்ட். மனசு இருக்கேன்னா ப்ரெசென்ட்டில் வை. அதுக்கு தான் அந்த ப்ரெசென்ட் நடந்து கொண்டிருக்கிற உடனே அதை நீ கொண்டு வரணும்னா 2 உபாயங்கள் சொல்லப்பட்டது நமக்கு சாஸ்திரத்தில். ஒன்று உன்னுடைய மூச்சு காற்று. இது நடந்து போயிடுச்சு, நடக்க போகிறதான்னு இல்லை, நடந்து கொண்டிருக்கிறது இப்போ. அதனால் அந்த மூச்சு காற்றுன்னு அப்படி கவனி. 2வது அது கூட பகவான் கொண்டு வா, பகவானுடைய நாமம் கொண்டு வா. ஸ்ரீராம் ஸ்ரீராம். உள்ளே போகிறது காற்று ஸ்ரீராம் தான், வெளியே வர காற்றும் ஸ்ரீராம் தான். இது நம்ம மந்திரம் வேகத்துக்கு காற்றுன்னு மாற்றக்கூடாது. காற்று அப்படி தான் போயிட்டுருக்கு. அது கூட மந்திரத்தின்னு சேர்க்கணும். தெரியாமல் சில பேர் நம்ம மந்திரம் வேகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரீதிங்கை நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். ஏன்னா அது சகஜமாக சாந்தமாக அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. ப்ரெசென்ட். அதனால் லிவ் இன் ப்ரெசென்ட் எவ்ரி மூமெண்ட். இதுதான் ஆத்தியாத்மிக பல சாதனங்கள் எல்லாத்தினால புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது நம்ம எப்போ பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப அலர்ட்டாக சின்சியராக பண்ணணும். அதனால் யோ ந ஹ்ருஷ்யதி ந சோச்சதி. புரிஞ்சதா? ஹூ இஸ் நாட் எக்ஸைட்டட், ஹூ இஸ் நாட் வர்ரிங் அண்ணா ஆல்ரெடி இது சொல்லியிருக்குமே கொஞ்சம் நேரம் முன்னாடி. மறுபடியும் அதே சொல்கிறீங்கன்னா அது சொல்லலை. இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக பகவானை பாவிச்சு அதை நீ கம்யூனிகேட் பண்ணுறார். அடுத்தது யோ ந துவேஷ்டி ந காங்ஷதி. இந்த 2 வார்த்தைகளை ஒரு ஃப்ரேஸாக சேர்த்துக்கணும். எதுவுமே வெறுக்கலை, எதுவுமே நேசிக்கலை. நோ விருப்பம் கிடையாது. அப்படின்னா
ஆல்ரெடி எது இருக்கின்றனதோ நான் அடைஞ்சது போகுமோ அనే దుఃఖம் இல்லை, நான் அடைய வேண்டியது அடையலையே అని சொல்லி ஆசையும் கிடையாது, ஆகாங்ஷை கிடையாது. ந சோச்சதி ந காங்ஷதி, காங்ஷதி டிசைர்ஸ், சாரி ந துவேஷ்டி அன்னா ஹேட்டிங் ஆர் டிசைரிங். ராகத்வேஷத்தினே இன்னொரு விதமாக 2 வார்த்தைன்னு வச்சுக்கோங்க. யோன துவேஷ்டி, நோ துவேஷம், ந காங்ஷதி, நோ ராகம், நோ எக்ஸ்பெக்டேஷன், நோ டிசைரிங், ராகத்வேஷ. அப்படின்னா இவன் வந்து ராகத்வேஷங்கள் விடுவிக்கப்பட்டான். ஆனால் பொதுவாக எக்ஸ்பெக்டேஷன் అనేది மைண்டு வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். அப்படி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு இது சொல்லலை. எக்ஸ்பெக்டேஷனு இருக்கிறது, பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷனும் குட் எக்ஸ்பெக்டேஷனும் நல்லது தான், நத்திங் ராங். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் பற்றி. ஆனால் இங்கே என்னென்ன ப்ராப்ளம், அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னாலும் ஃபுல்ஃபில் ஆகலைன்னாலும் அதான் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுனாலும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, ஃபுல்ஃபில் ஆகலைன்னு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஏன்னா இது எதுவுமே சாஸ்வதம் கிடையாது, நித்தியமும் கிடையாது, சத்தியமும் கிடையாது. ஏதோ ஒரு இன்ட்ராக்ஷனும் ஒரு ட்ராமா நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம், ஆனால் பேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ராங் எக்ஸ்பெக்டேஷன்ஸு, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கக்கூடாது. அதனால் நம்ம இந்த ஷாக் அப்சார்பர் இது ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அன்றைக்கே சொல்லிட்டோம். என்னன்னா இந்த ஷாக் அப்சார்பர் என்ன வச்சுக்கணும், அது ப்ராக்டிஸ் இருக்கணும். திதிக்ஷ அண்ட் வைராக்கியம், இது ரெண்டுத்துடைய அர்த்தம்தான் இப்போ விவரிச்சது எல்லாமே. அடுத்தது சுபாசுப பரித்யாகி. சுபாசுப பரித்யாகி இந்த ஸ்லோகத்தில் கடைசி வார்த்தை குணம். சுபமன்னா புண்ணியம், அசுபமன்னா பாபம். இன்னொரு அர்த்தம் சுப அசுபன்னா சுக்க சாதனம் இல்லை துக்க சாதனம். எல்லாம் சுகமாக சுபமாக இருக்கணும்னு சொல்லி செய்கிற சில காரியங்கள். அப்புறம் இது துக்கம், இது வரக்கூடாது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு துக்கம் ஏற்படுத்துகிற விஷயங்களும். இப்படி 2 வகையாக அங்கே எல்லாமே துவந்தங்கள் சொல்கிற மாதிரி இங்கேயும் 2. இந்த 2த்தையும் யார் தெஜிச்சிட்டானோ, சுபமும் அசுபமும் 2த்தையும் சமமாக பார்க்குற குணமாமா. இது சொன்னாவே நமக்கு முதல்ல நம்ம இன்னும் சாதாரண லெவலில் இருக்கிறோமன்னா எட்டாது. அதே எப்படி சார் அசுபமானதெல்லாம்? இப்போ என்ன ராகு கண்டமும் சனி காலமும் நல்ல நாள் எல்லாம் சமமாக? ஆமாம், நீ வேதாந்தி பரபக்தனு ஞானி பக்தனன்னா உனக்கு எங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது? எல்லாம் பகவான்னு சொல்லும் போது அப்போ என்ன ராகு காலம் மட்டும் பகவான் இல்லையா? யமகண்டம் பகவான் இல்லையா? நீ எதுக்கு அது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற? நீ எங்கே இருக்கே? நீ சர்வவியாபி சர்வசக்திமான் சர்வாந்தர்யாமியான பகவானை பற்றி சிந்திக்கிறியா? எல்லா பகவானுக்கு விட்டு கொடுத்துட்டு அவருடைய கையில் நீ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தால் நீ எதெல்லாம் ஏன் சிந்திக்கிறேன்? கீதையில் சொன்ன அந்த ஸ்லோகம் உனக்கு ஞாபகம் இல்லையா? அனன்யா சிந்தையந்தோ மா ஏ ஜனா பரியுபாசதே. யாரும் நித்திய நிரந்தரம் என்னே லட்சியமாக கம்யமாக வச்சுக்கிட்டு சிந்திச்சுட்டு நினச்சிட்டு என்ன மேல் ஆதாரப்பட்டிருக்காங்க, அவங்களோட யோகமும் க்ஷேமமும் நான் பார்த்துக்கிறேன். அவனுக்கு யமகண்டம் வரணுமா வர வேண்டாமா என்னானேது அவனுக்கு சீக்கிரம் முதல்ல ஞானம் அடையிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். அதனால் ஞானம் அடைஞ்சாச்சுன்னா இனிமேல் யமகண்டம் என்ன, ராகு காலம் என்ன, அமாவாசை என்ன, பௌர்ணமி என்ன, அந்த விதத்தில் தான். அதனால் இது ஜாக்கிரதை புரிஞ்சுக்குங்கோ. மேலோட்டமாக கேட்டு நீ உனக்கு இங்கே இன்னும் மெச்சூரிட்டி வரலன்னா தப்பாகும். உனக்கு இன்னும் பயமாக இருக்கன்னியா நீ ஃபாலோ பண்ணு, பரவாயில்ல. சுபா அசுபா எல்லாம் பார்த்துக்கோ. மெச்சூரிட்டி வந்துச்சு, நான் பகவான் சொன்ன மாதிரி இப்படி இந்த சிறந்த பக்த ஞானி பக்த லிஸ்ட்டில் நான் இருக்கேன்னு புரிஞ்சுக்கோ, ப்ராக்டிஸ் பண்ணும். அப்படி என்ன இன்னும் கொஞ்சம் என்ன அர்த்தம்னா சுபம் அசுபம் 2 கூட பைண்டிங் தான், 2மே நம்மளை பந்திக்கும். மறுபடியும் இங்கே பாருங்கோ, 2மே பந்திச்சுடும். என்னது?
புண்ணியம் అనేది வந்து இந்த விதமாக சொல்கிறேன், ஸ்மைலிங் வில்லன். பாபம் என்பது வந்து ஃப்ரௌனிங் வில்லன். அவ்வளவுதான், 2 வில்லன் தான். இல்லை இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம், பொதுவாக ஒரு மனுஷன்னு கை 2 கட்டி போட்டு ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னா, பெரிய ராஜா துபாயிலோ அங்கே இருக்கான், ஏதோ முகல் ராஜான்னு அவனை தங்கம்னால் செய்யப்பட்ட செங்கல் வச்சு கட்டிட்டு அரெஸ்ட் பண்ணான். இன்னொருத்தன் வந்து இரும்பு செங்கல் வச்சு கட்டிட்டான். தங்கம் செங்கல் வச்சு கட்டிட்டா என்ன, இரும்பு செங்கல், அரெஸ்ட் தானே, பந்திக்கப்பட்டா இல்லை நீ. அதனால் சுபம் அசுபம் இதெல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு மைண்டில் அதெல்லாம் போட்டுக்கிட்டு நீ வந்து இன்னும் அப்படின்னா டிஃபரன்ஸு பார்த்துட்டே இருக்கிறேன். ஏக வஸ்துவு ஏகமேவா ద్వితీయమైన பிரம்மம் ஒக்கட்டே கடவுள் ஒன்றுன்னு சொல்லும்போது நீ இத்தனை எதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன்? அப்போ புண்ணிய கர்ம అనేది இருக்குல்ல, எதுக்கு சார் பண்ண சொல்லிங்கன்னா, அது முதல்ல எதுக்கு சொன்னோன்னா புண்ணிய கர்மம் பண்ணி சித்தசுத்தி பண்ணிக்கிறதுக்கு சொன்னோம். அப்புறம் நீ புண்ணிய கர்மல் இன்னும் யாராவது பண்ணுறான், ஞானி பக்தனோட பண்ணுவான், ஏன்னா லோகஹிதம் கோசம் பண்ணுவான். இப்போ அவனுக்கு சித்தம் சுத்தி ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, எல்லாம் ஆயிடுச்சு. ஆனால் பண்ணுறான்னா அவன் புண்ணியத்துக்காக பண்ணல, லோகஹிதத்துக்காக பண்ணுறான்னு. இன்னொரு விஷயம், எதெல்லாம் எனக்குள்ளே சேர்க்கப்படுறதோ அதெல்லாமே சுபம். எதெல்லாம் என்னிலிருந்து தனியாக பார்க்கப்படுறதோ அதெல்லாம் அசுபம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லிட்டு இருக்கேன், லாஸ்ட்டுக்கு 2 கருத்து புரியுறதா? உதாரணம், மலமூத்திரங்கள் என்ன சரீரம்ல உள்ளே இருக்கும்போது அது அசுபமாக தோணுதா? மலமூத்திரம் உள்ளே வச்சுக்கிட்டு தானே நீ வந்து கோயிலுக்கு கூட போயிட்டுருக்க, பூஜைக்கு உட்காடுறேன், உள்ள மலமூத்திரம் சுத்தமாக இல்லையா என்ன? ஆனால் உள்ளே இருக்கும்போது எப்போ அதெல்லாம் உன்னோடக்குள்ள ஒரு பாகமாக இருக்கின்றனதோ அது சுபமாகவே இருக்கு, அசுபமாக தெரியல. ஆனால் அதை உன்னை விட்டுட்டு சரீரத்திலிருந்து வெளியே வந்தால் அசுபமாகிறது. மலமூத்திரம் என்ன, முடி நகம், ஒருத்தன் துப்பிட்டான், அது துப்பினதுக்கப்புறம் அது அசுபமாகிடுது. ஆனால் வாய் ஃபுல்லாக இருக்கிறது எச்சல் இருந்துட்டு இருக்குல்ல, என்ன அர்த்தம்? ஆத்மலோ இன்க்ளூட் ஆனது எல்லாமே சுபந்தான். நீ ஆத்மலோ இன்க்ளூட் பண்ணாமல் ஏதாவது மனசு வச்சு சிந்திச்சாயா அது அசுபந்தான். அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் இன்னும் 2-3 பாயிண்ட்ஸ் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத் சத்.